இந்த டைப் வந்து பார்த்தீங்கன்னா டைப் 5. ஓகேவா? ஸோ இந்த டைப்பை பொறுத்த வரைக்கும் இது முதல்ல ரொம்ப எளிமையான டைப். இதை நீங்க குயிக்கா ஆன்சர் பண்ணிடலாம், சால்வ் பண்ணா கூட. இந்த டைப்பை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு அசல் கொடுத்துருப்பான். அந்த அசலுக்கு 2 காலங்கள் கொடுத்துருப்பான். உதாரணத்துக்கு அது 2 வருஷத்துல ஒரு அமௌண்ட் ஆகுது, 5 வருஷத்துல ஒரு அமௌண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த காலங்களை கொடுத்து அவன் இந்த அசல் என்ன, பிரின்சிபல் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லுவான். ஸோ இதுதான் வந்து இதுல கான்செப்ட். ஸோ இந்த டைப்பை நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ கேள்வி பாருங்க. ஒரு குறிப்பிட்ட அசல் தனி வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில், அதாவது 2 ஆண்டுகளில் 2240 5 ஆண்டுகளில் 2600 மாறுகிறது எனில் அசல் எவ்வளவு? என்ன கேட்கிறான்? பிரின்சிபல் எவ்வளவுன்னு கேட்கிறான். குரூப் டி 2022 கேட்ட கொஸ்டின்ஸ் இது. இதுல நான் 5 வருடங்களுக்கு எவ்வளவு ஆகுதுன்னு சொல்லியிருக்கான், 2600 ஆகுதுன்னு சொல்லியிருக்கான். இதை முதல்ல எடுத்துக்கிறேன், ஏன்னா டேலி பண்ண ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் 2 வருடங்கள்ல 2240 மாறுது. இப்போ இது 2 நீங்க சப்ட்ராக்ட் பண்ணுங்க, கழிங்க. ஸோ 5ல 2 போச்சுன்னா 3, ரைட்டுங்களா? 2600ல 2240 போச்சுன்னா 360. ஒரு 3 3 12 3 36. அதாவது ஒரு வருடத்திற்கு 120 ரூபாய் ஆகுதுன்றான். அங்க 2 வருடம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதை 2ஆல பிரிக்கணும். 2 வருடத்துக்கு 240 ரூபாய் இருக்கும், ரைட்டா? ஸோ 240 ரூபான்றது வட்டி அப்படின்னா நம்ம இந்த 2240ல இந்த 240 கழிச்சோம்னா அசல் நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 2000 கிடைக்கும். ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 3 ஆண்டுகளில் 9440 5 ஆண்டுகளில் 10400 மாறுகிறது அப்படின்றாங்க ஒரு தொகை, ரைட்டுங்களா? ஆக்சுவலி தொகை அமௌண்ட் கொடுத்துருக்கான். வட்டி வீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறான். அமௌண்ட் தான் கொடுத்துருக்கான், நமக்கு பிரின்சிபல் கொடுக்கல. அப்ப முதல்ல பிரின்சிபலை கண்டுபிடிப்போம். 5 ஆண்டுகள்ல 10400 மாறுது. 3 ஆண்டுகள்ல 9440 மாறுதுங்க. இது 2 கழிச்சு பாருங்க. 2 ஆண்டுகள்ல எனக்கு 960 வந்து கிடைக்குது. அப்போ ஒரு ஆண்டுகள்ல என்ன கிடைக்கும்? ஒரு ஆண்டுல 960 டிவைட் பை 2 போட்டீங்கன்னா எனக்கு 480 ரூபாய் கிடைக்கும், ரைட்டுங்களா? ஒரு ஆண்டுக்கு எனக்கு 480 ரூபாய். ஸோ இப்போ ஒரு ஆண்டுக்கு 480 ரூபானா இப்போ இந்த 3 ஆண்டு சூஸ் பண்ணி பாருங்களேன். அப்போ 3ஆல இதை மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 480 இன்ட்டு 3 நீங்க மல்டிப்ளை பண்ணா 1440 கிடைக்கும், ரைட்டுங்களா? ஸோ இதுதான் 3 ஆண்டுக்கான வட்டி. ஸோ இன்ட்ரெஸ்ட் மட்டும் 3 ஆண்டுக்கு 1440. இந்த 1440 ரூபாவை கழிச்சிட்டோம்னா 3 ஆண்டுகளுக்கு கழிச்சிட்டோம்னா ரிமைனிங் எனக்கு என்ன கிடைக்கும்? 8000 ரூபாய் கிடைக்கும். ஏன்னா இந்த 9440ல, ஏன்னா இது அமௌண்ட், இது இன்ட்ரெஸ்ட் மட்டும். அமௌண்ட்ல நீங்க இன்ட்ரெஸ்ட கழிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பிரின்சிபல் கிடைக்கும், ரைட்டுங்களா? ஸோ அப்போ எனக்கு 8000 ரூபான்றது பிரின்சிபல் கிடைச்சிருச்சு. இப்போ 8000 ரூபாயில ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வட்டி? ஒரு வருஷத்துக்கு 480 ரூபா வட்டி. இன்ட்டு 100 நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 6 கிடைச்சிடும். ஸோ 00 கேன்சல், ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல், ஒரு 8 6 8 48. அப்போ R இஸ் ஈக்குவல் டு 6%. இதான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தனி வட்டியில் ஒரு தொகை வந்து பாத்தீங்கன்னா 2 ஆண்டுகள்ல 7200 ஆகும். மீண்டும் 5 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது மொத்தம் 7 ஆண்டுகளில் 10200 ஆகவும் மாறுகிறது. அசல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்போ 7 ஆண்டுகளில் 10200, ரைட்டுங்களா? 7 வருஷத்துல எனக்கு 10200 கிடைக்குது. ஆனா 2 வருஷத்துல எனக்கு 7200 கிடைக்கும். அப்போ இதை டேலி பண்ண என்ன கிடைக்கும்? 5 மைனஸ் 10200ல 7200 போச்சுன்னா எனக்கு 3000 கிடைக்கும். ஒரு 5 5 6 5 30. அப்போ ஒரு வருஷத்துக்கு எனக்கு 600 ரூபாய் கிடைக்கும், ரைட்டுங்களா? ஒரு வருஷத்துக்கு 600 ரூபாய் கிடைக்கும். அப்ப 2 வருஷத்துக்கு நம்ம கணக்கு பண்ணோம்னா 1200 ரூபாய் கிடைக்கும், ரைட்டா? 2 வருஷத்துக்கு வந்த மொத்த தொகை, மொத்த அமௌண்ட் எவ்வளவு? 7200. அதுல இந்த 1200 போச்சுன்னா ரிமைனிங் 6000. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபலா கிடைக்கும். இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இதை பார்க்கலாம். ஒரு தொகை தனி வட்டியில் 3 ஆண்டுகளில்
1016ஆகவும் 7 ஆண்டுகளில் 1304ஆகவும் மாறினால் அசல் கண்டுபிடிக்க சொல்றான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வட்டி விகிதத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டு 2 கண்டுபிடிக்கணும் இதுல. சரி, ஓகே, நம்ம பார்க்கலாம். 7 ஆண்டுகள்ல என்னவா மாறுது? 1304ஆ மாறுது. 3 ஆண்டுகள்ல 1016ஆ மாறுது. இதை டேலி பண்ணுங்க. கழிச்சா என்ன வருது பாருங்க. 4 ஆண்டுகள்ல 288 ரூபா வரும். ரைட்டுங்களா? இதையும் அடிச்சிருங்க. அடிச்சுட்டு என்ன வரும்? ஒரு நாள் 4, 7 நாங்க 28, 2 நாங்க 8. அப்போ ஒரு வருஷத்துக்கு 72 ரூபா எனக்கு கிடைக்குது. இப்போ 3ஆல பெருக்கணும்னா 3 வருஷத்துக்கு வட்டி மட்டுமே கிடைச்சிடும். இப்போ 3ஆல நான் பெருக்கிறேன். 3ஆல பெருக்க என்ன வருது? 72 × 3 216 ரூபா எனக்கு கிடைக்குது. ரைட்டா? வட்டி மட்டுமே 3 வருஷத்துக்கு. ரைட்டா? 3 வருஷத்துக்கு இங்க என்ன கொடுத்துருக்கான்? தொகை கொடுத்துருக்கான் 1016. அதுல 216 கழிச்சிடுங்க. கழிச்சுட்டா எனக்கு பிரின்சிபல் மட்டும் கிடைக்கும். 1016ல 216 பிரின்சிபல் எவ்வளவு கிடைக்கும்? எனக்கு பிரின்சிபல் 800 ரூபா கிடைக்குது. ரைட்டா? எனக்கு பிரின்சிபல் தெரிஞ்சிருச்சு. இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கும் தான். ஸோ 800 ரூபாயில ஒரு வருஷத்துக்கான வட்டி போட்டு தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க முடியும். ரைட்டா? ஸோ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வருது? 72 ரூபா வருது. 72 × 100. ஸோ 00 கேன்சல் பண்ணிட்டேன். 1 8 9 8 72. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 9%. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 5. இதை பாருங்க. இது ஒரு குறிப்பிட்ட அசல் 2 ஆண்டுகளில் 8400 ஆகும். ஸோ 2 ஆண்டுகள் எனக்கு என்னங்க கிடைக்குது? 8400 கிடைக்குது. ரைட்டுங்களா? 8 ஆண்டுகளில் 12600. ரைட்டா? 8 ஆண்டுகளில் 12600 கிடைக்குது. ரைட்டுங்களா? அசல் எவ்வளவு அப்படின்னு தான் கேட்கறான். வழக்கம் போல இது ரெண்டுத்தையும் கழிச்சிருங்க. 8ல் 2 போச்சுன்னா 6, 0, இது 0, 6ல் 4 போச்சுன்னா 2, ஸோ 12ல் 8 போச்சுன்னா 4. ரைட்டுங்களா? ஸோ இதை அப்படியே டிவைட் பண்ணிங்க. 1 6 7 6 42. ரைட்டுங்களா? அப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 700 ரூபாய் கிடைக்குது ஒரு வருஷத்துக்கு. ஒரு வருஷத்துக்கு 700 ரூபாய்னா 2 வருஷத்துக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும்? இன்ட்டு 2 பண்ணீங்கன்னா 1400 ரூபாய் கிடைச்சிரும். 1400 வட்டி மட்டுமே. 8400 ரூபாய் தொகையில 8400 ரூபாயில இந்த 1400 ரூபாய் வட்டியை கழிக்கிறோம். கழிச்சுனா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 7000 கிடைக்கும். ஸோ இதுதான் பிரின்சிபல். அசல் 7000 என்பதுதான் சரி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இதை பாருங்க. 3 வருஷத்துல, அதாவது என்ன சொல்லியிருக்கான்? ஒரு தொகை தனி வட்டி விதத்தில் 3 வருஷத்துல 12000 மாறி இருக்கு. ஸோ 3 வருஷத்துல 12000. ரைட்டுங்களா? ஸோ 4 வருஷத்துல 13000 ஆயிருக்கு. 13000 ஆயிருக்கு. என்ன தெரியுது? ஒரு வருஷத்துல எனக்கு 1000 ரூபாய் ஏறி இருக்கு. அப்போ வட்டி ஒரு வருஷத்துக்கு எவ்வளவுங்க? 1000 ரூபாய். இப்போ இதை வச்சு நம்ம பிரின்சிபல் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபாய்னா 3 வருஷத்துக்கு எவ்வளவு ஆகும் வட்டி? 3000 ரூபாய் ஆகும். இப்போ 12000த்துல எனக்கு 3000 போயிடுச்சுன்னா எனக்கு 9000 கிடைக்கும். ரைட்டா? ஆனா கேள்வி என்ன கேட்டிருக்கான்? 6 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் தொகை என்னன்னு சொல்லி கேட்கிறான். ஸோ பிரின்சிபல் இருக்கட்டும். அப்போ வட்டி வந்து ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபாய் அப்படின்னா, சாரி, ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபாய்னா 6 வருஷத்துக்கு எனக்கு 6000 கிடைக்கும். ரைட்டுங்களா? அப்போ தொகை அமௌண்ட் எவ்வளவு கேட்கிறான்? பிரின்சிபல் அசல் ஒரு 9000, வட்டி ஒரு 6000. அப்போ எனக்கு தொகை தான் கேட்கிறான். 15000 ரூபாய் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு அசல் வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷத்துல 1260 ரூபாய் மாறுது. 5 வருஷத்துல 1575 மாறுது. இதை டேலி பண்ணுவோம். 3 வருஷத்துக்கு பார்ப்போம். எனக்கு எவ்வளவு வருதுங்க? 315 வருது. அப்போ இது 3ஆல் அடிச்சிங்கன்னா ஒரு வருஷத்துல எனக்கு 105 ரூபாய் கிடைக்குது. 105. ஒரு வருஷம் 105னா நம்ம 2 வருஷத்தை எடுப்போம். அப்போ 2 வருஷத்துக்கு எவ்வளவு வரும்? 210 ரூபாய் வரும். ஸோ 2 வருஷத்துல தொகை நாங்க வந்து 2 வருஷத்துல 1260. அதுல 210 போச்சுன்னா எனக்கு பிரின்சிபல் கிடைக்கும். ரைட்டா? ஸோ பிரின்சிபல் எவ்வளவு கிடைக்குது? 1050 கிடைக்குது. இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிக்க வேண்டியதான். ஸோ 1050ல ஒரு வருஷத்துக்கு வட்டி எவ்வளவுங்க? 105 × 100. ஸோ 105 கேன்சல் பண்ணுவோம். 0 கேன்சல் பண்ணோம்னா 6 எனக்கு 10% கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்.
இந்த சம் பார்க்கலாங்க. இதுல 2 வருஷத்துல 2520 ஆகவும் 5 வருஷத்துல 3300 ஆகவும் உயர்கிறது. அசல் என்னன்னு கேக்குறான். 5 வருஷத்துல 3300, 2 வருஷத்துல 2520. இரண்டு கழிங்க. 5ல் 2 போச்சுன்னா 3. 3300ல 2520 போச்சுன்னா எவ்வளோங்க கிடைக்கும்? 780 கிடைக்கும். இதை டிவைட் பண்ணுங்க. 2 3 6, 6 3 18. ரைட்டுங்களா? ஸோ ஒரு வருஷத்துக்கு 260 ரூபானா இங்க 2 வருஷம் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்க. 2 வருஷத்துக்கு என்ன கிடைக்கும்? 0, 2 பண்ணுங்க 2 மிச்சம் 1, 2 4, 4 1 5. ஸோ 520 ரூபாய் எனக்கு கிடைக்குது. ரைட்டுங்களா? 2 வருஷத்துக்கு வட்டி 520. 2 வருஷத்துக்கு மொத்த தொகை, அதாவது வட்டியும் முதலும் சேர்த்து எவ்வளவு கிடைச்சிச்சு? 2 வருஷத்துக்கு 2520. அதுல வட்டி மட்டும் கழிச்சிருவோம். 520 வட்டி மட்டும் கழிச்சிட்டா மிச்சம் பிரின்சிபல் அசல் வந்து எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 2000 கிடைக்கும். ஸோ 2000ன்றது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த சம் பார்க்கலாங்க. ஒரு தொகை 3 ஆண்டுகளில் 1150 ஆகவும் 4 ஆண்டுகளில் 1250 ஆகவும் மாறினால் அசல் தொகை என்ன என்று கேட்டிருக்கான். பார்க்கலாம். ஸோ 4 வருஷத்துல 1250 மாறி இருக்கு. 3 வருஷத்துல 1150 மாறி இருக்கு. வேல்யூ பண்ணி பாருங்க. ஒரு வருஷத்துல என்ன இருக்கு? 100 ரூபாய் எக்ஸஸ் ஆயிருக்கு. அப்போ 100 ரூபாய். ஒரு வருஷத்துக்கு 100 ரூபாய்னா இங்க 3 வருஷம் நம்ம சூஸ் பண்ணிப்போம். அப்போ 3 வருஷத்துக்கு வட்டி மட்டும் எவ்வளவு வந்திருக்கும்? 300 ரூபாய் வந்திருக்கும். 3 × 100 300 ரூபாய் தான். 1150ல தொகையில இந்த வட்டியை கழிச்சிட்டோம்னா நமக்கு பிரின்சிபல், அதாவது அசல் மட்டும் 850 ரூபாய் கிடைக்கும். ஸோ 850ன்றது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். சம் பாருங்க. 5 ஆண்டுகள்ல 7500 ஆகவும் 7 ஆண்டுகள்ல 8500 ஆகவும் மாறுகிறது எனில் அசல் எவ்வளவு? ஸோ ஜேஇ 19ல கேட்டிருக்க கொஸ்டின் இது. ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான கொஸ்டின். நம்ம வழக்கம் போல 7 ஆண்டுகளுக்கு 8500ன்னு பெரிய நம்பர் எழுதிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் 5 வருஷத்தை எடுத்துப்போம். 5 வருஷத்துல 7500 ஆகும் எடுத்துப்போம். இது ரெண்டும் டேலி பண்ணுங்க. 2 வருஷம். 2 வருஷத்துல பாருங்க 1000 ரூபாய் ஏறி இருக்கு. இல்லி கழிச்சு பார்த்தீங்கன்னா கூட அதுதான். 8500ல 7500 போச்சுன்னா ரிமைனிங் இன்னைக்கு எவ்வளோ இருக்கும்? 1000 ருபீஸ் இருக்கும். 2 வருஷத்துக்கு 1000 ரூபாய்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வரும்? 500 ரூபா வரும். சரி, ஓகே. ஒரு வருஷத்துக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு பார்க்கலாம். ஒரு வருஷத்துக்கு 500னா 5 வருஷத்துக்கு 2500 ரூபா ஆகும். ரைட்டுங்களா? 5 வருஷத்துக்கு 2500 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் மட்டும், அதாவது வட்டி மட்டுமே எனக்கு கிடைக்குது. 5 வருஷத்துக்கு எவ்வளவு கிடைக்குது தொகை? 7500 ரூபாய் கிடைக்குது. இப்போ 7500ல இந்த 2500 கழிச்சோம்னா, கரெக்டாக நான் இப்படியே கழிச்சுக்கிறேன். 2500 கழிச்சோம்னா என்ன கிடைக்கும்? பிரின்சிபல் 5000 கிடைக்கும். ஸோ 5000ன்றது தான் ஆன்சர். Indus Classes